ஆக பிரம்மம் என்னும் ஸ்ரீமன் நாராயணனை மேன்மையை கூறி அவன் திருவடிகளே தஞ்சம் என்று திருவடிகளை புகழ வேண்டும் என்று வன்புகழ் நாராயணன் என் கதல் சேரே அப்படின்னு முடித்தார். இதை பார்த்து சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனால் அவர் சொன்ன உபதேசத்தை கேட்டு நாம் என்ன சொல்கிறோம், அவர் பகவான் மேன்மை மேன்மை மேன்மைன்னு சொல்லி அவரை ரொம்ப கிரேட் ஆக்கிட்டாங்க. அவர் மாதிரி உலகம் பூரா பழகிருக்கவர், அவர் எல்லா சொரூப ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்லிட்டுங்க. அடியேன் இன்னும் தவறுகள் நிறைய பண்ணேன், சாஸ்திரத்தை பின்பற்றுவதில்லை, சாதாரண சம்சாரி சாமானியன். அவ்வளோ பெரிய பரமாத்மாவை பிரம்மத்தை எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை நான் எப்படி போய் சேருவது, எப்படி அடைவது? ரெண்டு கையும் இல்லாத ஒரு முடவனை யானை மீது ஏறு என்று சொன்னால் எப்படி இருக்குமோ, நம்மளே சொல்றார் வீட்டில் ரெண்டு கை இல்லாத முடவனை யானை மேலே ஏறு என்ன எப்படியோ அது மாதிரி இங்கே அட்வைஸ் பண்ணுங்களே அப்படின்னு நம்மால் பார்த்து சம்சாரி கேட்குறானோ. இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே பகவான் அந்த புஷேருன்னு, நாங்கள் சாதாரண சம்சாரி, எங்களால் அந்த யானை பெருகிய பெருமாள் ஏற முடியுமாங்க? அதுக்கு நம்மாழ்வார் சொல்கிறார், இவர் மூலமாக நம்பிள்ளை மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, யானை மேலே ஏற முடியாது, ஆனால் அந்த யானை தன்னை தாழ விட்டு கொண்டு குனிஞ்சு வளைந்து கொடுத்து உன் ஏறுவதற்கு அப்படியே ஏறுவதற்கு தகுதியாக தன்னை ஆக்கிக்கொண்டால் ஏறுவதற்கு தடை ஒன்றும் இல்லையே அப்படின்றார். யானை அப்படியே வளைஞ்சு குறிஞ்சு கொடுத்தா அப்படியே காலை மேலே போட்டுக்கலாமே, கையே இல்லை காலை மேலே போட்டுக்கலாமே அப்படின்றார். அதான் என்ன பொருள் என்றால், யானை போன்ற அந்த பரபிரம்மம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாவற்றும் பெரிய விசுவமாக இருந்தால் கூட அவரே எளிமையாகவும் இருக்கக்கூடியவர், நமக்கு சமமாக நம்மை விட கீழாகவும் இருக்கக்கூடியவர். அதுதான் மூன்றாம் திருவாய்மொழி. அதாவது பகவானுக்கு பல குணங்கள்ல ரெண்டு குணம் ரொம்ப முக்கியமாக முதல் எடுத்து சொல்லிடுறாரு. பரத்துவம் முதல் முக்கியமான குணம், இதில் சௌலபியம் என்னக்கூடிய எளிமை ஞாபகம். அந்த எளிமை பகவானுடைய எளிமைன்னா அவர் அவதாரங்கள் மூலமாக ராமனும் கிருஷ்ணனும் ஆக பறந்து மனிதர்களோட பழகி, சாதாரண மக்களோட பழகி, எப்படி பழக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் சொல்லிக் கொடுத்ததும் இல்லாமல் பல பேருக்கு அருள் செய்திருக்கிறார் அவதாரத்திலேயே. அப்படிதான் இருந்திருக்கார். அதுதான் உதாரணம் சொல்றார். அது ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக சொல்றேன். நான் எல்லாம் நம்மள வீடு பூரா சொல்லணும்னு ரொம்ப ஜென்மாகும் போட்டுருக்கேன். அவ்வளோ படிச்சு பார்த்து அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒன்று ரெண்டு சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, ராமர் லட்சுமண சின்ன பசங்களா இருந்துச்ச, தசரதர் விஸ்வாமித்திரர் காட்டில் ரொம்ப எல்லாரும் அரக்கர்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கு, தவமெல்லாம் கெடுத்துடுறா, அவளை தான் அந்த ராட்சரெல்லாம் கொல்லணும், உன் பசங்களை அனுப்புன்றார். சின்ன சின்ன பசங்க ராமர் லட்சுமணன். அது தசரதருக்கு சொல்ல முடியாத கோபம் வருத்தம், முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இந்த சின்ன பசங்க அரக்கர்கள்ட்ட சண்டை போடுறதா முடியாதுன்றார். விஸ்வாமித்திரருக்கு தெரியும் அவதாரம்னு, ஆனால் சொல்லலை, அவதார சொல்லலை. ஆனால் தசரதற்கு பயங்கர வருத்தம், முடியாது. அங்கே வசிஷ்டர் இருக்கவே, வசிஷ்டர் அந்த ராஜ ரிஷி அவர் சபையில், அவருக்கு எல்லாரும் நல்லா தெரியும், ராமாயணமே மழை தெரியும், அவருக்கு நடக்க போறதா தெரியும். அவர் அவர் கண் ஜாடை மூலமாக தசரதரை அனுப்புப்பா பரவாயில்ல அப்படின்றார். அப்படி அழுதுண்டே அனுப்புறார். அப்போ எதிரார் நம்பிள்ளை எதிரார் விஸ்வாமித்திரருக்கு பகவான் ராமர் கையாளாக இருந்தார், வேலைக்காரன் தான் கூடவே. விஸ்வாமித்திர வாரானா போடானா போய் குத்துறானா வெட்டுறானா செஞ்சார் பகவான். பக்தி யாருக்கிற விஸ்வாமித்திர தவம் பண்ண, தவம்னா மெடிடேஷன் ரோ, பக்தின்னு ரோக்கும், அதில் உயர்ந்தவர். ஆகவே அப்படிப்பட்ட மகான் விஸ்வாமித்திரர் பக்திமான்,
பல பேர் தவம் பண்ணிச்சு பக்தியாக வச்சா கெடுக்கிறான்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான பகவான் என்ன செஞ்சார், ராமாயணம் பின்னால் நடக்க போகிறது, ராமாயணம் கொல்லப்படுறதா பின்னால் வருது. ஆனால் சின்ன வயசுலேயே வான்னா வர்றார், போன்னு நிற்கிறார், பின்னால் வான்னு சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வானா அங்கேயும் போட்டார், பாட்டு ராமர் போகிறார். அப்புறம் தான் ஜனங்களை வரைக்கிறார், அப்பாவை வரைக்கிறார். அப்படி கையாளாக பகவான் ஒரு வேலைக்காரனாக இருந்தார். பாரதியார் ரொம்ப அருமையாக இருக்கிறார். பாரதியார் பாசுரம் படித்தாலும் தெரியும், பாரதியார் பாடம் படித்தாலும் தெரியும். கண்ணனின் சேவகன், கண்ணனின் சேவகன் பாசுரம், அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கார் பாரதியார். இந்த காலத்து அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை போட்டு. அதனால் கண்ணனின் சேவகன், அந்த சேவகம் பண்ணுறது அவ்வளோ மேம்பட்ட இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தவர், பார்க்கறது இருக்கிறவர், அவதாரமாக வந்து கையாளாக இருந்தார்னா பக்திக்கு அடிமை. யார் யார் பக்தர்களாக இருக்காளோ அவளுக்கு பகவான் அடிமை. அதுதான் 3ஆம் திருவாய்மொழியில் சொல்லக்கூடிய விஷயம். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதில் என்ன பாருங்கள், என்ன அருமையான ஒரு என்ன சொல்லிக்கிறா பாருங்க, ஒரு நம்பிள்ளை. இதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு மேலே இருக்கிற வந்து கீழே இருக்கிற வந்து வர தாழை விட்டு வந்தார்னா அவதாரம் என்றாலே கீழே வரதுதான். வந்தாருனாலே இந்த காலத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ், நான் வந்து இதை லௌகீகமாக சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜ் மேலே போனோடனே அந்த ஸ்டேஜ் இருக்கவர் தான் பழகுவான், ஏன் இருக்கவர் பழக மாட்டான். என்னுடைய கண்கூடா நான் பல பொசிஷனில் இருந்தேன், அட்வொகேட்டாவோ செக்ரட்டரியாவோ பிரசிடென்ட்டோ ஏதோ இருந்துகிட்டே இருந்திருப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷன் அந்த அந்த லெவல் தான், அவ்வளோ டைம் இல்லைன்னுவா. ஆனால் உண்மை என்னன்னா அந்த லெவல் விட்டு இறங்க மாட்டோம். ஜட்ஜா போனால் ஈகோ எவ்வளோ அந்த லெவல் கீழே இறங்க மாட்டோம். கீழே இறங்கி போகிறதோட கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிடும். என் ஜூனியர் இருக்காருன்னா இப்போ உட்காந்துருக்காரு, நான் ஜட்ஜ் ஆகிறேன்னா நீங்கள் யாருன்னு கேட்பாரு என்ன போனாக்கா மனசு செஞ்சா கூட. ஏன்னா எவனை பழகினா மற்றவன் சீப்பாக இல்லையா, அதெல்லாம் கூட பையனுக்கு கேட்பா எல்லாரும். அதுக்காக அந்த லெவலே பழகிறது அப்படியே போயிட்டு இருக்கும். ஆகவேதான் மேம்பட்டு இருப்பவர்களும் கீழே இருக்குவாரும் கீழே வந்து தாழ விட்டு கொண்டு வர முடியாது. அந்த தாழ விட்டு கொண்டு மற்றவனை பழகுவதுதான் அவதாரம் பேரு. அவதாரம்னாலே அர்த்தம் தன்னை தாழ விட்டு கொண்டு மனிதனாக பிறந்து மனிதர்களோடு பழகி நமக்கு சாஸ்திரத்தை கற்பித்தவர்கள் பகவான். அதுக்கு சொல்றாரு பார் நம்பிள்ளை, தெருவிலே கிடைக்கிற, எனக்கு இந்த சென்டென்ஸ் படிக்கிறதுக்காக அவனை படிக்கிறேன், தெருவிலே கிடைக்கிற காஷ்டலோஷ்டங்களுக்கு, நீங்க தெருவில் கிடைக்கிற காஷ்டலோஷ்டங்களுக்கு சௌலபியம் இருந்தும் பயனில்லை, மேருமலை கைலாசமலைக்கு பரத்துவம் இருந்தும் பயனில்லை. அதாவது ரோட்ல போற எலி பூனை நாய் 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 ஏதோ நாய் இருக்கு, சாதாரண மனுஷன் கல்லு மண்ணு ஏதோ ஒன்று, அது மாதிரி நாய் கூட வச்சு ஏதோ இதெல்லாம் எளிமையா இருக்கு, சொல்லி பிரயோஜனம் இல்லை. எளிமையா என்ன பிரயோஜனம்? அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப மேன்மையா இருக்கு மலை, மேருமலை கைலாச மலை மேன்மையான பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிரயோஜனம் இல்லாம ரெண்டு இருக்கு, இதுவும் பிரயோஜனம் எல்லாம் இருக்கு. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் வலிமையா இருந்தாலும் வலிமை இல்லைன்னாலும், ஆனா ரெண்டு சேரணும். என்ன சேரணும்? ஐ மஸ்ட் பி வெரி பவர்ஃபுல் டு ஹெல்ப் யூ அண்ட் ஐ மஸ்ட் கம் டவுன் டு யுவர் லெவல் அண்ட் ஹெல்ப் யூ. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது இதை சொல்றது ரொம்ப ஈஸி லைஃப்ல. இப்போ நம்ம தர்மம் பண்ணாலும் நம்ம என்ன தர்மம் பண்றோம்? ஐ ஆம் இன் தி பொசிஷன் டு கிவ் யூ, யூ ஆர் தி பொசிஷன் டு டேக் ஃப்ரம் மீ அப்படின்னு அகங்காரத்தோட தர்மம் பண்றோம். நீ யார, நான் பணக்காரன், நான் கொடுக்குறேன் அப்படிதான் பண்றோம். ஐ ஆம் பவுண்ட் டு கிவ் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஐ கிவ் அவுட் ஆஃப் மை ஜெனராசிட்டின்னு தான் நினைக்கிறோம். அதுதான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானுக்கே 2 கல்யாண மடங்களும் உண்டாததால் பயம் சந்தேகம் வேண்டாம் அப்படின்றார். பகவானுக்கு தான் மேன்மையும் இருக்கு எளிமையும் இருக்கு, சௌலபியம். அது ரெண்டு சேரவே தான் பகவான் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக இவர் நம்முடைய நம்பிள்ளை சொல்றாரு. ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன காரணம்னாக்கா, நாமெல்லாம் பிறக்கும் பொழுது நம்ம இஷ்டப்படி பிறக்கலை. ஞாபகம் வச்சுக்கோ, நாம பிறக்கிறது நான் தீர்மானிச்சு நான் பிறக்கலை. கர்மம் அடியாக பிறந்தோம். கர்மா
நம்ம பறக்கிறோம். கர்ம விதியினால் பறக்கிறோம். நமக்கு இப்படி பறக்கணும், இந்த அப்பா அம்மா கிட்ட இந்த ஊரில் பறக்கணும்னு இருக்கு, பறக்கிறோம். பகவான் பிறவி அப்படி கிடையாது. அவர் இஷ்டப்படி பறக்கிறார். இங்கே போங்க, நான் தரிசனம் பிள்ளையா பறக்கிறேன் அப்படின்னு தேவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறார். ராமாவதாரம் வரைச்ச அவர் இஷ்டப்படி பறக்கிறார். எங்கே பறக்கணும் பறக்கிறார், எப்படி கொள்ளணும் பறக்கிறோம். அதனால அவரால் அந்த மேன்மையை மனிதனாக இருக்கும்போது கூட பல பேர் ரட்சித்து கலாசிக்கிறார். எங்கெங்க பண்ணுமோ பண்றார். அதுதான் அவர் சொல்றார், இதே அவதாரங்கள் கேடுகளுக்கும் நல்லதற்கும். கேடு இருக்குன்னா பூதனை, இந்த அசுரர்கள் எல்லாம் கொடுறார். அப்புறம் பல நல்லவாளை காப்பாற்றுறார் உலகத்தில். இதை இங்கே ரொம்ப நல்லா சொல்றார் பாருங்க. இளமணல் பாய்தல் அப்படின்னா, இளமணல் பாய், இது இந்த வார்த்தைகளை நினைவந்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமணல் பாய்தல்னாக்கா இறங்கிய மனத்தை உடையராதல் அப்படின்னு. அவருக்கு பகவானுடைய இறங்கிய மனம், அந்த மனசு இருக்க மக்கள் மேல, ஜனங்கள் மேல உள்ள இரக்கம் காரணமாக நடந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சௌலபியம். சௌலபியம் தான் ஏழைகளுக்கு உதவுதுன்னு அர்த்தம் இல்லை. நம் சம்சாரிகள் படும் துன்பத்தை கண்டு சம்சாரிகளை கலைத்தெழுவதற்காக தன் மனம் இறங்கி பகவான் அவதாரமா வரார். ஞாபகம் வச்சுக்கணும். பரத்துவத்தை நினைத்தார், உடனே தெளிந்திருந்து பிறருக்கு உபதேசம் செய்தார். முதல் 10 பரத்துவம் அதை நினைச்சார், உடனே மனசு தெளிவு ஏற்பட்டது, பிறருக்கு உபதேசம் செஞ்சார். அடுத்த 10 அப்புறம் 3வது 10 படிக்க எளிமையை நினைத்தார். எளிமையை நினைத்தார். பகவான் எளிமை நினைச்சார். இவ்வளோ எளிமையா இருக்காரு நினைச்ச உடனே எத்திரம் என்று மோகித்து கிடைக்கிறார். இந்த பாசுரத்தில் பாருங்க, முதல் பாசுரம் வாசிக்கல. அதில் எல்லா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொன்னாக்கா ஒரு 15-20 வருஷம் ஆகும், முடியாது. பார்க்கலாம். பத்துடை அடியவருக்கு எளியவன். பத்துடை அப்படின்னா பக்தி என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. அது பக்தி அப்படின்னு ஆகி 10ன்னு ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை என்ன புரிஞ்சுங்க. ஏன்னா ரொம்ப எனக்கு ஒன்று ரீசெண்டாக படித்த ஒரு காமெடி மாதிரி இருந்தது. என்னன்னா, பக்தி என்ற சமஸ்கிருத வார்த்தை பத்தி எழுத ஆரம்பிச்சு அப்புறம் 10ன்னு ஆயிடுச்சு. இந்த 10 ஆழ்வார் கூட 10 தான் உபயோகப்படுத்துறா பக்திக்கு. 10 என்ற நம்பர். அது ஒரு ஆழ்வார் நினைஞ்சார் 8-2ட்டார். எனக்கு புரியல. 8-2ன்னா 8-2 தான் 10 தான் பக்தி. அவர் போகணும் இப்படின்னு நினைக்க சொல்ற நம்மள. ஆகவே இந்த இடத்துல 10 பக்தியுடைய, பக்தியுடைய அடியவருக்கு எளியவன். இது எல்லாருக்கும் புரியும். பிறர்களுக்கு அறிவு வித்தகன். மற்ற பக்தி இல்லாதவருக்கு அவர் வரைய மாட்டார். அது என்ன அர்த்தம்? மற்றவர்கள் வரமாட்டான்றது அது நல்லா கவனிச்சுங்க. எல்லா ஜென்மத்திலும் 2 பேர் இருப்பான். எல்லா இடத்துலையும் 2 பேர் இருப்பான். பக்தியுடையவர்கள், பக்தி இல்லாதவர்கள். துரியோதன உதாரணம் சொல்றது துரியோதன அர்ஜுன கதையை. மகாபாரத யுத்தத்துக்கு கொஞ்சம் முன்னே யுத்தம்லாம் டிசைட் ஆகிடுச்சு. கிருஷ்ணரை உதவி கேட்கறதுக்கு துரியோதன வரான், அர்ஜுனன் வரான். கிருஷ்ணரை ஹெல்ப் கேட்கறதுக்கு கிருஷ்ணரை ஹெல்ப் கேட்கறாங்க. துரியோதனன் என்ன செய்யறான்? கர்வத்தோட தலைமாரில் போய் உட்காந்துறான். படுத்துட்டு இருக்கார் கிருஷ்ணர் என்ன மொழிண்டு. அர்ஜுனன் தாழ்மாரில் போய் உட்காந்துறான், காலை தோமிட்டு. இவர் என்ன செய்கிறார்? கிருஷ்ணர் கண்ணை திறந்து பார்த்தோன்னே அர்ஜுனன் மாலை பார்க்குறார். அவன் நம்ம கேட்குறான். அப்போ துரியோதனை பார்க்குறாரு. 2 பேரும் என் உதவி கேட்க வந்தவன்றான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நான் கண்ணை திறந்து முதல்ல பார்க்கச்சு அர்ஜுனன் தான் பார்த்தேன். ஸோ அவன் தான் முதல்ல கேட்கணும், அடுத்து தான் நீ கேட்கணும். ஆனாலும் நான் எக்ஸப்ஷன் தரேன், நீ முதல்ல கேடு, அப்புறம் அர்ஜுனன் கேட்கட்டும். என்கிட்ட உதவிக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நான் ஒருத்தன் இருக்கேன். இங்கே என்னுடைய படைகள் 10,000-20,000 வீரர்கள் இருக்காங்க, 15,000 குதிரை இருக்குது, 5,000 யானை இருக்குது. அப்படியே அடிக்கணும் போகிறார். எல்லாத்தையும் அடிக்கணும் போயிடுறார். இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஒருத்தருக்கு தரேன். என்ன ஒருத்தருக்கு தரேன்? எதிர்பார்க்கணும். துரியோதனை கேட்குறார். துரியோதனை யோசிக்கிறான். துரியோதனை மகா கர்வம் பிடிக்கும், பிடிவாதம் பிடிக்கும், பவசாரி எல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று தெரியும் கொடுக்கு, 3 எழுத்து, மூடன். யோசிச்சு பார்த்து இந்த ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணுறது? இவ்வளோ படைகள் தரல, அதையே கொடுன்றார். யாரு? இதான் கேட்குறான். துரியோதனன் கேட்குறான், படைகள்லாம் கொடுத்துருன்றோம். அர்ஜுனன் கேட்குறார்,
அவன் படையில் அழைச்சுட்டான், ஒன்றும் இல்லை என்கிட்ட, நீ இருக்கிய நீ வந்தா போதும்ட்டான். அதுக்கு நம்பிள்ளி சொல்லல, யாரு நம்ப அன்னங்கரேசே சொல்றார். அன்னங்கரேசே சொல்றது அரிய வித்தகனுக்கு, அதாவது பக்தியுடைய அர்ஜுனனுக்கு தன்னை கொடுத்துடுறார், பக்தி இல்லாத துரியோதனுக்கு படைகளை எல்லாத்தையும் கொடுத்துடுறோம். எல்லாரும் நினைப்பா பரவாயில்ல துரியோதனன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்பார். அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணார் பாருங்க. துரியோதனம் இன்னும் காண்மின் கண்ணபிரான் பள்ளி கொண்டவர்களா நிற்க செய்தே அர்ஜுனனும் துரியோதனும் படைத்துணை வேண்டி வர அர்ஜுனனுக்கு தண்ணியே கொடுத்து, என்னங்களாச்சாரி சுவாமி சொல்ல பாருங்க, தண்ணியே கொடுத்து துரியோதனனுக்கு நவகோடி நாராயணர்களாகிய குப்பை குளங்களை கொடுத்து விட்டுற மாதிரிங்க. இந்த படைகள்லாம் குப்பை குளங்கள்ட்ட கிருஷ்ணனுடைய படைகள் இருக்க, குதிரைகள் மனுஷன் குப்பை குளமா, அதாவது வீட்டில் இருக்கிற நவரத்னமாகிய தன்னை கொடுத்துடாருக்கு குப்பையெல்லாம் அதுவே நினச்சிக்க போறோம். இதை குப்பை குளங்களை கொடுத்து அப்படின்னு எழுதாது அன்னங்கராச்சாரி. ஆகவே அறிவு வித்தகன், நாட்டில் பக்தனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பகவான் செய்யற ஹெல்ப் தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா கொடுத்தார், நிறைய கொடுத்தாரியா, பகவானுக்கு 2 விதம் உண்டு மனுஷன் தண்டிக்கிறதுக்கு. நான் சில மீட்டிங்கில் பேசியிருக்கேன். பகவானுக்கு 2 விதம் தண்டிப்பார். சில பேருக்கு தண்டனை தரணும்னா கர்ம வினையில பட்டி போட்டு 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 அவன் ஸ்டார்டிங் கண்டிஷன்லேயே போட்டு சாகடிப்பார் 7. இன்னும் சில பேருக்கு நிறைய சிரமங்கள் கொடுத்து அவன் சாகடிப்பார். 2மே எனக்கு உதாரணங்கள் நினைக்கிறேன். ஃபேக்டரி இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த ஏழையே கடைசியில் என்ன ஒரு காலத்துலயே கொஞ்சமா சந்தோஷமா சுத்து போவோம். இந்த பணக்காரன் படுற துன்பம் இருக்கு பாருங்க, அந்த பணத்தினால அவருக்கு படுற கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம். இது பாருங்க டார்ச்சர். எங்கிட்ட கன்சல்டேஷன் வந்தா சொல்றேன், ஒரு டாக்டர் ஒய்ஃபு பிள்ளை டாக்டர் மாட்டுமோட் டாக்டர் வேலை வச்சிருக்காங்க, பெரிய கிளினிக்கு. தே கேம் டு மீ ஃபார் கன்சல்டேஷன். ஒரு பெரிய வீடு, 25 crores அந்த வீட்டு ஒர்த்து, 25 crores வீடு இருக்கு, என்ன சொத்தலாது. இதுக்கு எங்கிட்ட எழுதி சொல்றாங்க, என்ன சண்டை தனித்தனியா எனக்கு ஃபோன் பண்றான். ஒவ்வொருத்தரும் அழலாம், என்ன ஆகுமோ. அதாவது so much of money totally worry 24 hours. அண்ட் அது தவிர கஷ்டங்கள். அதனால பகவான் தண்டிக்கிறதுக்கு 2 விதம் உண்டு. கொடுக்காம தண்டிப்பார், கொடுத்து தண்டிப்பார். ஆனா எது குப்பை கோலம், எது பகவான் விற்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். டிஃபிகல்ட். அவார்டு டிசைட் பண்ணி வேண்டியதான். அதுதான் பிறருக்கு அறி வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மொத்து கடை வெண்ணெய் கலவனில் உறைவனை அப்புன் எத்திரம் முதல்னோடு இணைந்திருந்து ஏங்கி அழிவே. இது இருக்க இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த கதை தெரியும். வெண்ணெய் பகவான் கிருஷ்ணன் சின்ன பையனா இருக்க யசோதை பிராட்டி தான் தாயார்கிட்ட அழுப்பு தாயார்கிட்ட நிறைய வெண்ணெய் திருடுவார், அடி வாங்குவார், அம்மா அடிப்போம். அது மாதிரி ஒரு சமயத்தில் உரலை கட்டி போட்டான். அழுதுண்டு பையன் அழுதுண்டு கட்டி போட்டு மார்பில் உறவிடைனாக்கா 3 அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் 3 வேண்டாம், உங்களுக்கு ஒரு அர்த்தம் போகிறப்போ. அதான் என்னன்னா மார்புன்னு. சில பேர் உறவிடின்னு வயிறுன்னு எழுதா, அது ஒரு அர்த்தம் இருக்குது. 3வது அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் இன்னும் டீப் மீனிங், அது வேண்டாம். அதாவது இந்த இடத்துல எடுத்துங்கோ, கயிறில் கட்டி போட்டு அவள் அந்த இடத்துல கிடைக்கிறாருனாக்கா அவர் பகவான் அதை என்ன சொல்றார் பாருங்க, உறவிடை காப்புன் எத்திரம் உறவினோடு இணைந்திருந்து ஏங்கி எளிவே. எளிவேன்னா எளிமை. ஏங்கி எளிவே இப்படி அழுதுண்டு வலிச்சுண்டு கட்டிண்டு கிருஷ்ண பரமாத்மா அவர் கண்ணியின் சிறுத்தாமினா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு பாட்டுக்கார் மதுரை இல்லையா. இதேதான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தன்னை கட்டும்படி அளவு போட்டுக்கார் யசோதி அப்படின்னு பாட்டுக்கார். இங்க அப்படி எத்திரம் ஒரு நோய் இணைந்தது ஏங்கி எளிவே. எத்திரம் எப்படி எத்திரம் அர்த்தம்னா இந்த இடத்துல பலவிதமா அது அர்த்தம். நமக்கு நான் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. இதை உணர்வு தான் நம்மால் உணர்ந்திருக்கார். அது நாம கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சா எல்லா சக்கரம் உணர்வு வரும். என்னன்னா இந்த வயசுல 7 வயசுல வரல தூக்கினார், வரல மலை தூக்கினார் கோவர்தன். குழந்தையாச்சு பூதனையை கொண்டார், சகடாசுரனை கொண்டார்.
சகடாசுரம் போதனை கொண்டு மலையை தூக்குறார், ஒரு கயத்தை கட்டினா அப்படி கிடக்கிறார், அழுதுன்னு கிடக்கிறார். என்ன அதுன்னு கேட்கிறார் ஆழ்வார். அவருக்கு என்ன ஒரு பகவான் வந்து நேரே வந்து சீக்கிரத்தில் வந்து குழந்தையா வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து இருக்குச்ச, இங்க வந்து வெண்ணெய் செடி அடிப்பட்டு உதப்பட்டு கண்டு அழுக வந்து இங்க வந்து அப்படியே கலகிறார் மாறுறதுக்கு கயிறு கட்டிண்டு. என்ன இது இவ்வளவு எளிதா, இவ்வளவு பெரிய பரமாத்மா உலகத்தை எல்லாத்தையும் ஆடுறவர், உயிரின கறந்தங்கும் பறந்து இருக்கிறவர், இவர் கட்டின அழுந்தா உட்காந்துருப்பா. இவ்வளவு எளிதா, இவ்வளவு எளிமையா? அந்த எளிமையை பகவானுடைய எளிமையை, அதாவது யசோதை என்ற தாய் கட்டி போடும்போது அந்த குழந்தை கட்டுண்டு கிடக்கிறார். அதை பூதனையோ கம்சனோ கட்டி போட்டா வாங்கிட்டு அவர் எப்போ அவன் அவன் இப்போ போயிட்டுருப்பான். பூதனை புதுசு போன மாதிரி சகராசுரம் போன மாதிரி கம்சம் போன மாதிரி போயிருப்பான். ஆனால் கட்டினது தாய் கட்டுண்டு கிடையாது. கட்டுண்ட பண்ணியே பெரிய மாயன் தன்னை கட்டுக்கிறது அளவு போன்றார், அவசரப்படுறார். அதனால அதை எத்திரம் அப்படின்றார். எத்திரம் முடிக்கணும், அடிக்க எத்திரம். அது என்ன விசேஷம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாத சொல்றேன். அந்த எத்திரம் சொல்லி இவருக்கு ஸ்டன் ஆயிட்டார். பகவான் இப்படிலாம் இருக்கு, இப்படியா அப்படின்ற மூர்ச்சித்து விழுத்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் மூர்ச்சித்து விழுந்த இடம் 3 இடம் திருவாய்மொழியிலேயே. 3 இடத்துல அவர் பாசுரத்துக்கு அவர் வார்த்தைக்கு அவரே மூர்ச்சித்து விழுந்திருக்கார். அதுதான் 20 இடம். 6 மாதங்கள் மோகித்து மூர்ச்சித்து விழுந்தார். பகவானுடைய மேன்மையும் பகவானுடைய எளிமையும் நினைச்சு இவ்வளவு எளிமையா இருக்காரே அப்படின்னு மூர்ச்சித்து விழுந்த இடத்துல முதல் இடம். மீ 2 இடப்பினா அவர் சொல்றேன். மூர்ச்சித்து விழுந்தார். 6 மாதம் கழிச்சு அவர் எழுந்தாலும் ஒன்று எங்க இருக்கேன் என்ன கேட்டுக்க எல்லாம் கேட்குற மாதிரி சொல்றது. அப்புறம் நீங்க பாடினுங்க எச்சரன்னு சொல்லி ஊந்துட்டேங்க. அப்படியா அப்படின்ட்டு அப்படி எழுந்திருக்கார். அவர் வந்து அந்த இடத்துல அவர் சொல்றார் பாருங்க. நம்பிள்ளை வீடு கடலிலே நடு நெஞ்சிலே நட்டு மந்திரமலையை நெருக்கி கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த அவன் இப்போது வெண்ணெய் களவுண்டு கட்டுண்டு நிற்கிறானே. மலையெல்லாம் கரைஞ்சி வெண்ணெயெல்லாம் அமிர்தம்லாம் எடுத்து கொடுத்தவர் இப்போ ஒரு கயிறு கட்டினா சொல்லி நிற்கிறானே என்று அப்படின்னு பெரியவன் தாட்சியை ஆகவே இவரால் பொறுக்க மாட்டாமல் மூர்ச்சி ஆகிறார். இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு. படியன் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா இதுதான். அந்த ஆப்போசிட் குவாலிட்டிஸ் 2. பகவானுக்கு 2 குவாலிட்டிஸ் உண்டு. பரத்துவம், சௌலபியம். இந்த சௌலபியத்தை பரத்துவத்துல உயர்ந்த கொள்கையா பல பேர் சொல்லிருக்கா. பரத்துவம் தான் நமக்கெல்லாம் வேணும். ஏன்னா அந்த பவர் விஷயம் தான் நமக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா பல ஆழ்வார்கள் மற்றவர்களும் அவருடைய எளிமையை தான் பாராட்டு இருக்கோம். இந்த பழம் வாங்கி சாப்பிட்டது சபரி மோட்சம் எச்சையை வாங்கி அப்படி சாப்பிட்றாருல்ல பகவான். அது மாதிரி அவள் வாங்கி சாப்பிட்றது விதர்கிட்ட, விதரா குச்சாலங்கிட்ட விதர்கிட்ட கூட விதர் வீட்டுக்கு போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றாரு, தோல். இப்படி அல்பமான விஷயமும் எளிமை கிட்ட போய் இப்படி 6 மணிக்கெல்லாம் பார்த்துட்டே போச்சே, இவன் 1 மணி நேரம் காமிச்சுட்டு அதெல்லாம் போகாம சின்ன குடிசை விதர் குடிசை உள்ள பூந்தார். அது மாதிரி ராமானுஜர் பண்ணிருக்கார். ராமானுஜருக்கு அது மாதிரி இதெல்லாம் குணங்கள் இருந்தது. பெரிய பணக்காரன் ஒரு நாள் மேல்கோட்டைக்கு உடைச்ச அவர் ஒருத்தர் பெரிய பணக்காரன் விழுந்து அரேஞ்ச் பண்ணிச்ச டக்குன்னு ஒரு ஏழை வந்து கூப்பிட்டான் தான் வீட்டுக்கு. அதை விட்டு அங்கே போயிட்டார் ராமானுஜர். அதே மாதிரி நடந்திருக்கு. ஆகவே இதை எம்பெருமான எளிமையை ஒரு பரத்துவம் உடைய எளிமை அணி, அதான் முக்கியம். இல்லை பரத்துவம் உடைய எளியவன் என்ன வேணா செய்ய முடியும், என்ன வேணா கிடைக்கும்ன்றவனை அவன் எளிமையா வந்து எளியவர்களோடு பழகி எளியவர்களுக்கு ஆதரிச்சு எளியவர்களுடைய கலை தேற்றாம இருக்கும். அதுதான் கிரேட். அதுதான் அதை முடிச்சு முடிச்சுக்கிறார் அப்படின்னு வருது. இது முதல் பாசம். 2வது பாசம். இதுல இந்த பாசுரத்தை நீங்க மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப அதாவது நான் முன்னாலே ஒன்று சொல்றேன், ஞாபகம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஆரம்பத்தில் ஒவ்வொரு 10லையும் 10 மனப்பாடம் பண்ண முடியாதவா முதல் பாசுரத்தையும்
அந்த 10 பாசத்தில் ஒரு உயிர் பாசனம்னு ஒன்று இருக்கும் எப்பவுமே. அது 2 பாசத்து மனப்பாடம் பண்ணது முயற்சி செய்யுங்க. அல்லது அது புக்கை வச்சுனாலும் படிங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஏனென்றால் இதை இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிண்டு என்று ஒன்று, அந்த அர்த்தம் மனசில் தங்கிறதுக்கும் எம்பதுமா நம்ம மனசை விட்டு நீங்காமல் இருக்கிறதுக்கும் அது உதவி அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எளிவரும் இயல்பினன் இலை வரம்பு இல பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதல் இல கேடு இல வீடாம் தெளிதரு நிலைமையது ஒழிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. வேர்ட் பை வேர்டு பிசிக்கா போயிடுது. என்ன காரணம்னா அந்த வேர்ட்ஸ் அப்படி பிரிச்சிருக்காவா பெரியவாளுடைய மீனிங் அடிச்சு. அந்த எளிவரும் இயல்பினன்னு போட்டுக்க பாருங்க. என்னன்னா எளிமையை இயல்பாக உடையவன். இது ரொம்ப முக்கியம், நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது. அதாவது இந்த இடத்துல ஒன்று சொல்கிறதுனா நிறைய சொல்லலாம், கொஞ்சமாக சொல்லலாம். அதுதான் எனக்கு டைரமாக த்ரூ அவுட்டு தான். நிறையவும் இருக்குது சொல்கிறதுக்கு, கொஞ்சமாகவும் இருக்குது. நிறைய சொன்னால் நல்லா மனசில் பதியும், கிடைக்க சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 15 வருஷம் 10 வருஷம் முடிக்கிறதுக்கு அப்படி போனால் முடியாது. அதனால் என்ன ஜம்ப் பண்ண வேண்டியா இருக்குது. இது என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எளிவரும் இயல்பு எளிமையை சொன்னங்களே, அந்த எளிமையை சரி நம்ம எளிமையாக இருப்போம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு போய் அவர் எளிமையாக இல்லை. அவருடைய இயல்பே எளிமை. எம்பெருமான இயல்பு மேன்மை பரத்துவம் அல்ல, இயல்பு எளிமை. அதாவது அதனால்தான் நம்மள வீட்டில் ஒன்று சொல்லிருக்கா, நம்ம சொன்னேன், நீங்கள் மறந்துருப்பீங்களா, நான் எனக்கு கூட அப்பப்போ ஞாபகம் வரும், சொல்லிடுறேன். என்னன்னு உயர்ந்தவரை உயர்நலம் உடையவன் கருத்தை என்ன சொன்னார்னா, பகவானுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கு, இந்த குணங்கள்லாம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையாம். இந்த குணங்கள்லாம் பகவானோட சேர்ந்துதான் ஒளி பெற்றுதான். இந்த குணங்களுக்கு உயர்வு எப்படி வந்ததுன்னா பகவானோட சேர்ந்து இருத்தான், அதனால இந்த குணங்கள்லாம் உயர்வு வந்தது. அதனால குணங்கள் என்பதே பகவான் கண்ட்ரோல். அதனாலதான் அவருக்கு பரத்துவம் என்ற குணத்தை விட பரத்த குணம் இருக்குது, அது அவருக்கு சாதாரணம் இருக்கு. அது அவருக்கு எளிமை என்ற குணம் தான், எளிமையாக இருக்கிறது அவங்க பிடிக்கும். நீங்க எந்த அவதாரம் எடுத்து பாருங்க. அதுக்காக தான் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் பூர்ண அவதாரங்கள்னு சொல்றது. அதான் எளிமை நிறைய இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் மற்ற அவதாரம் ஆவேச அவதாரங்களாக இருக்கும். அதுக்கெல்லாம் அதனால தான் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. பரசுராம அவதாரம், நரசிம்ம அவதாரம்லாம் நல்ல அவதாரங்கள் தான். ஆனால் ஆவேச அவதாரம் கொஞ்சம் அவ்வளோ செகண்டரி தான். அது ராமரும் கிருஷ்ணனும் இல்லைன்னா இந்தியாவே இல்லை. இப்போ இது 2 தான் இந்தியா பூரா பறிக்குது, 2 தான். ஆகவே அது காரணம் என்னன்னா எளிமை. நம்ம கூட பழகினாரியா, அதாவது அதுதான் நிலை வரம்பில. அது என்னன்னா இவர் இந்த அவதாரம் எடுப்பார், இந்த செயல் செய்வார் என்று யாருக்குமே தெரியாது, அவருக்கும் தெரியாதான். அவர் பாட்டு எடுத்துட்டு இருப்பார், செஞ்சுட்டு இருப்பார். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, அடிக்கடி நம்ம நடுவில் யாராவது பெரிய மனுஷாலோ இல்லை சின்ன மனுஷாலோ ஒரு நல்ல விஷயத்த உதவி செஞ்சான்னு வச்சுங்களேன், நம்ம பகவான் செய்தான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பங்க, சரிதாயா நம்ம அன்னைக்கு கொடுத்தமில்ல, ஆனால் நீ செய்யலாம், ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. என் நடந்து ஸ்ரீபெரும்புதூர் போச்ச படிக்கட்டில் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் பெருசாக 5 படிக்கட்டு இருக்கும் ஏற இடத்துல. அது இன்னும் ஒரு படிக்கட்டு தான் இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு நின்றுட்டேன். யாருமே இல்லைங்க, தூக்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவர் நிமிந்தம்னா ஒருத்தர் உட்காந்துருக்கார். உட்காந்து திரும்பிட்டு யாரோ உட்காந்துட்டார். அது சரி எங்கேயோ உட்காந்துட்டார். அந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவர் அங்கே இருக்கிறது தான். அவர் இங்கே உட்காந்துருக்கார். பரவாயில்ல, சரி பரவாயில்ல அப்படியே அவர் என்ன சுவாமி இருங்கன்னு கை கொடுத்து தூக்கி விட்டார். நீ கை கொடுக்க வேணாம் சுவாமி, நானே ஏறிப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட. இன்றைக்கி நீ கை கொடுத்து நாளைக்கு என்ன யார் தூக்குவா அப்படின்னு. இன்றைக்கி யார் தூக்கினாங்களே அவர் சொல்கிறார் என்கிட்ட, பெருமாள் தான் தூக்கினார், நாளைக்கு பெருமாள் தூக்குவார் அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்கிறார். எனக்கு பிலாபி தெரிஞ்சு எனக்கே அவர் பிலாபி சொன்னார். அவர் அங்கே இருக்கிறது தான், அப்புறம் பிலாபி தெரியாதில்லை. அவர் ஸ்பான்டேனியஸாக சொன்னார், பெருமாள் நீங்கள் நான் தூக்கி வரலையே, பெருமாள் தூக்கி விட்டார்ன்றார், நாளைக்கு ஒரு பெருமாள் தூக்கி விடுவார் அப்படின்றார். படிக்கிட்டு ஏற முடியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், எவனோ இங்கே இருக்க வேலை செய்கிறவன் தூக்கி விட்டோம். கிடையாது. அதுதான் சொல்கிறது. ஏன்னா நான் எளிமை. எங்கே நம்ம யார் என்ன உதவி செய்தாலும் அதை பகவானுடைய உதவியை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முதல்ல பழகணும். இது நம்முடைய தத்துவங்களே இன்னைக்கு இடத்துல வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் இதெல்லாம் எடுத்து பாருங்க. முன்ன இன்னைக்கு வெஸ்டர்ன் பிலாசபி சில பேர்
நம்முடைய பிலாசபியை ஒத்துக்க ஆரம்பிச்சு ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ் தான். இட்ஸ் a holy land அப்படின்னு ஒத்துக்கிறான் இன்னைக்கு. சில பிலாசபர் புக்கில் எழுதியிருக்கான். எனக்கு லெட்டர் போட்டுக்கார், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லெட்டர் போட்டுக்கார். இந்தியா இஸ் ஹோலி லேண்ட், அங்கே தான் எங்கள் ஸ்டடி பண்ண அமெரிக்கா ஒன்றும் இல்லைன்ற அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்காரர். அவர் சொல்கிறார் என்னன்னா, எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் பிலாசபி ஏன் அவர் பிடிக்கிறதுனாக்கா இதான் காரணம். கல்லை வணங்குறான், பாம்பை செய்கிறான், மரத்தை செய்கிறான், அங்கே செய்கிறான், இங்கே செய்கிறான், அப்புறம் சரஸ்வதி பூஜைன்றான், ஆயுத பூஜைன்றான், ஒரு ஆயுதங்களை வச்சு மாலை போடுறான், கற்பூரம் அரைச்சி போடுறான். எவ்ரி திங் தே கன்சிடர் காட். நம்ம சர்ச்சுக்கு போது தான் காட் நினச்சிட்டு இருக்கோம். ஹிந்துஸுக்கு வந்து எல்லாமே காட் அப்படின்னு. அது அந்த பாயிண்ட்டை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு சொல்லிட்டு நம்ம செஞ்சுக்க முடியாது. நம்ம எவ்வளோதான் உபன்யாசம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அவன் சொன்னாயா அப்படின்னு இங்கேயே அங்கே போய் திருப்பி வரும். இங்கே துணியெல்லாம் எக்ஸ்போர்ட் எடுத்து போய் மேடி அமெரிக்கா போட்டு இங்கே கொண்டு திருப்பான் வாங்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் அதே மாதிரி இந்த பிலாசபி கூட ஐ எம் டெல்லிங் யூ, பிலாசபி அவர் பிலாசபி இஸ் சோ குட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைனும் அவர் பிலாசபி தான் இல்லை. நிலை வரம்பில இன்ன அவதாரம் இன்ன செயல் என்பது இல்லை. அச்சா, அதாவது அவன் என்ன பாருங்க, என்ன சொல்றான், தேர்ப்பாகனாக தேரோட்டியா இருந்தான், அங்கே விஸ்வரூபத்தை காமிச்சான். அந்த எளிமை மேன்மை ஒரே இடத்துல வந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரதத்தில் தேர் ஓட்டுறவன் விஸ்வரூபத்தை காமிக்கிறான். தட் மீன்ஸ் அவன் ரெண்டு குலமும் அங்கே சேர்ந்து வருது. எளிமையே இது. 7 வயதில் கோவர்தன மலையை தூக்கினான் கிருஷ்ணன். அதுதான் இந்த படம் தெரியும். அதாவது ஒன்றிலும் ஒரு நேதி அன்று நம்ம வீடு வியாக்கியானம் காப்பதற்கு உறுப்பாக அத்தனையும் வேண்டுவது ஏதேனுமாக அமையும் அவனுக்கு. ஏதாவது ஒன்று வச்சு எப்படியா அவன் ஜனங்களை காப்பாற்றணும், அதான் அவனுக்கு குறிக்கோள். அப்புறம் முதலில கேடு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதுக்கு அர்த்தம் பாருங்க. சுரூபத்துடன் சேர்ந்தவை ஒரு நாள் தோண்டி ஒரு நாள் முடிவை வீடாம் தெளிதனை மோட்சம் அடிக்கும் இறைவன் குணம். மோட்சம் அளிப்பவன் வந்தான் அப்படின்னு அதை சொல்ற. மோட்சத்தை குணம் வந்தான் அப்படி தெரிஞ்சுக்கொண்டு. அகத்தினன் புறத்தினன், இதை பாருங்க. இந்த அகத்தினன் புறத்தினன் வந்து இன்னும் 5 அர்த்தம் வரப்போகுது. திருவாய்மொழி இப்போ சொல்றேன் அதே அர்த்தத்தில். அடியார்களுக்கு, அதாவது அகத்தினன்னா பக்தர்களுக்கு உதவி செய்பவன். முன்ன சொன்னதான் வேற வேர்டு சொல்றாரு. அடியார்களுக்கு கழுத்திலே ஓலை கட்டிக்கொண்டு தூது போவோம். அதாவது பாண்டவர்கள்னா அடியார்கள், கிருஷ்ணகிட்ட பக்தி உடையவர்கள். அவளுக்கான தூது சொல்றவன் சாதாரண ஆளு. ஆனா கிருஷ்ணரை தூது போறார். பாண்டவர்களுக்கு துரியோதனன் தூது போறார். கழுத்தில் ஓலை கட்டினா தூது போவாங்க. கழுத்தில் ஓலை கட்டி அவன் என்ன எழுதி கொடுத்தாலும் கொண்டு போய் கொடுக்குறது ஓலை. கழுத்திலே ஓலை கட்டிக்கண்டி தூது போ என்று முடிவிப்பான் அகத்தினன். அதான் அகத்தினன். புறத்தினன்னா அடியார் அல்லாதவருக்கு, பக்தி அல்லாதவருக்கு அந்நிலை தனலே இட்ட ஒன்னாதபடி இருப்பான், கிட்ட ஒன்னாதபடி இருப்பான். அது ஆப்போசிட். புறத்தினன்னா அவளை கேர் பண்ண மாட்டோம். அது பின்னால திருக்கண்டபுரம் பாசத்தில் வருது பாருங்க. திருக்கண்டபுரம் பாசம் மாலை நன்னி பாசத்தில் மெய்யே புறமா இப்போ இருக்கு. மாலை நன்னி பாசுரத்தில் 7வது பாசுரமோ பொய்யே உனக்கு தெரியுமே லட்சுமி. மாலை நன்னி பாசுரத்தில் மாலை நன்னி தொழுதை கெழும வருகிறனால புறமே உரை பார்க்கலாம் அப்படின்னு வருமே. பொய்யே மெய்யன் வரும். மெய்யனாகும் பொய்யனாகும். ஆமா, அது பொய்யனாகும் மெய்யன். அதில் பொய்யன் மெய்யன் வரும். பகவான் யாருக்கு பொய்யனா இருக்காரு, யாருக்கு மெய்யனா இருக்கான்னு வரும். அந்த பொய்யன் அதான் மெய்யன். அதான் விரும்பி தான் வரும். விரும்பின வார்த்தை வரும். மெய்யனாகும் விரும்பி சொல்வார்க்கலாம், பொய்யனாகும் புறம்பே சொல்வார்க்கலாம் அப்படின்னு. அது வந்து பின்னால் வரப்போகுது. இந்த ஐடியா 3 அர்த்தம் வரும். அதாவது இந்த பக்தி உடையவர்களுக்கும், ஏன்னா முன்னாடி நான் சொன்னேன், திருவாய்மொழி என்பது பக்தி பிரபந்தம்.
சரணாகதி அதனுடைய ஐடியல் கொள்கை. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல சரணாகதி என்பது ஒரு முறை செய்வது, பக்தி என்பது வாழ்க்கை முழுவதும் செய்வது. ஆகவேதான் பகவான் அவருக்கு நம்மாழ்வாருக்கு சரணாகதி தான் அவருக்கு. அதனால்தான் அவர் நம்மை போல பிரபன்னர் தான் அவர். பிரபன்ன ஜட கூட்டஸ்தர்னு பேர் இருக்கு. ஆனாலும் வாழ்க்கை பூரா அவருக்கு இந்த பக்தி என்பது அவருக்கு தேக யாத்திரா சேஷம். தேக யாத்திரா சேஷம் பக்தி தான். பொழுதுபோக்கு பக்தி அவருக்கு இருக்கணும். அவருக்கு அது அந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு இந்த இடத்துல அடியார் அல்லாதாருக்கு அந்நிலை தண்ணிலே இட்ட ஒன்றாதபடி ஆனால் பக்தின்னு ஒன்று சப்ஜெக்ட் எடுத்துனால அவர் எடுத்த உடனே பாருங்க, பத்துடை அடியவர்க்கு எளியவன். பத்துனா பக்தி, பக்தி உடைய அடியவர்க்கு எளியவன் சொன்னார். பக்தி உடைய அடியவர்க்கு எளியவன். அதனால்தான் எளியவன் யாருக்கு, எளியவன் மாத்திரம் எடுத்துக்காங்க நீங்க தயவுசெய்து. பக்தி உடைய அடியவர்க்கு எளியவன், எல்லாருக்கும் எளியவன் இல்லை. அதனாலதான் அவர் த்ரூவுட்டு பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பக்தியினுடைய எப்படி பெருமாளுடைய பல ஆங்கிள்ஸ் 10 பாசம் அடைக்கினாரோ, பக்தியுடைய 100 ஆங்கிள்ஸை மற்ற பாசமாக சொல்லப்படாது. பக்திக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்க. நீ அகத்தினா புறத்தினா, பகவான் பக்தியுடையவர்களுக்கு அகத்தினன், மற்றவர்களுக்கு புறத்தினன். அதனால பின்னால பக்தியை பற்றி நிறைய வரப்போகுது. இங்க இறைவன் அருளுடன் அடியார்க்கு சேவகம் செய்யும்படியும் மற்றவருக்கு எதிரடியாகவும் அமைந்து கர்மம் காரணமாக பிறக்கும் உங்களுக்கு நற்குணங்கள் ஒளிபெற தான் தன்னைத்தாழ விட்டு இச்சையால் பல பிறவிகள் பிறந்து தன் சொரூபத்தால் நற்குணங்கள் மோட்சம் இரண்டும் அளிக்கும் தன்மை உடையவன். இன்ன அவதாரம் இன்ன செயல் செய்வான் என்று இல்லாமல் எளிமையை இயல்பாக உடையவன். ஆகவே எளிமையை வகைப்படுத்த அருள்கிறார். முதல்ல எளிமை சொல்லிட்டார் எத்திரம் என்ற பாசத்துல. 2வது 3வது 4வது பாசத்துல எளிமையை வகைப்படுத்துறார். அந்த எளிமைக்கு கேட்டகரிஸ் தரார். அது இந்த கேட்டகரி தான் அவதாரங்கள் அப்படின்றார். எளிமைக்கு ஒரு கேட்டகரி அவதாரம். இப்போ அந்த அவதார மகிமையை எளிமை என்றார் முதல் பாசனத்தில். பத்துடை அடியவருக்கு எளியவன். 2வது பாசனத்தில் அவதாரங்கள். 3வது பாசனத்தில் பரப்பர பாசத்தில் அவதார மகிமையை யாராலும் அறிய முடியாது அப்படின்ற பாயிண்ட் சொல்றார். அவதார மகிமையை யாராலும் அறிய முடியுமா, முதலே சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இதுல என்ன பிரச்சனைனாக்கா, இந்த அவதாரங்கள் வரும்போது அவர் கூட பழகினவர்கள்லாம் பக்தர்களாகவும் பழகாதவர்களாக அறியாதவர்களாக எடுத்துக்கலாம். அது அது ரொம்ப ராமாயணத்தில் இடத்துல வருது. அது இப்போ வேண்டாது. அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கடல் ஓடிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயை அறிபவர் யாரே. இது அவதாரம் சொல்லி பாருங்களே, அது எப்படி அறியுது மகிமைன்னா யாரும் அறிய முடியாது. அதுக்காக தான் நீங்கள் நான் இதை பல இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்னும் சந்தேகம் தீரலைன்னா முடியாது. அது அப்படி டக்கு தீர்மாதான் உணர வேண்டும். சரி, என்னன்னா உந்தனோடு உற்றுவமே யாவும் உனக்கே நாம் மாற்றுவோம் மற்ற காமங்கள் மாற்று எற்றைக்கும் ஏழை விளைவிக்கும் ஆண்டாள் பாடினாள் இருப்பார்கள். எற்றைக்கும் ஏழை விளைவிக்கும் உந்தனோடு உற்றுவோமே யாவும் உனக்கே நாம் மாற்றுவோம் மற்ற காமங்கள் மாற்றுன்னு சொல்றாரு. அப்போ நீ எத்தனையோ பிறவி பிறப்ப, அது வியாக்கியானம். நான் எத்தனையோ பிறவி பிறப்பேன். அது கிருஷ்ணன் சொல்ற பகவத்கீதையில, அர்ஜுனா நீ 1000 தடவை பிறந்துட்ட, நான் 1000 தடவை பிறந்துட்டேன், நான் 1000 தடவை பிறந்துட்டேன். ஆனால் நீ பிறகுலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஊர் கழிச்சு நான் அறிஞ்சு தெரிஞ்சு ஒரு காரணமாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அதாவது 10 அவதாரம் நினச்சிக்காருங்க. 10 அவதாரம் முக்கியமான அவதாரம். பகவானுக்கு ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் உண்டு, நமக்கு தெரியாது. தெரிஞ்சது 10.
அதனால பகவான் சொல்றார் பகவத்கீதையில, உன்னுடைய அவதாரங்கள் உன்னுடைய பிறப்புகளை நீ அறியாய், அறிய மாட்டாய். என்னுடைய பிறப்புகள் பல, அதை நான் அறிவேன் அப்படின்னு தன் இச்சையாக பறந்து தான் என்னென்ன செய்ய அப்படின்றத பற்றி அவர் பகவத்கீதை சொல்றார். அதுதான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கா, நாராயணன் மாயை அறிபவர் யாரோ அப்படின்றார். அதனால முதல் பாட்டில் எளிமை, இரண்டாம் பாட்டில் எளிமையை வகைப்படுத்தினார், மூன்றாம் பாட்டில் அவதார மகிமையை யாராலும் அறிய முடியாது அப்படின்றார். அதுல ஒரு தர்மத்தை தொடங்கும் போதே இதை பாருங்க, அமைவுரை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுரை முதற்கடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுரை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுரை நாணன் மாயை அறிபவர் யாரோ. இதில் அமைவுரை உயர்ந்து அப்படின்றதுக்கு ஒரு தர்மத்தை தொடங்கும் போதே பயன்று கழியினும் கழியும், இடையிலும் சில தடைகள் ஏற்படலாம், அப்படியெல்லாம் இல்லாமல் பாருங்க. இது என்ன அருமையா இருக்கு பாருங்க. தசரத சக்கரவர்த்தி 4 ஆகூதி பண்ணி 4 ரத்னங்களை, ராமர் போன்ற 4 ரத்னங்களை எடுத்தது போல பலனுக்காக செய்யும் அறவழிகள் எல்லாவற்றாலும் எம்பெருமான் குணங்களால் உயர்ந்திருக்குமாறு போன்று இந்த அறத்தில் இவனுக்கும் சமானவர் யாரும் இல்லை. அதாவது இந்த அறம்னா அவதார அறம். அதாவது ராமருக்கு, அதாவது என்ன சொல்ல, ஒரு தர்மத்தை நம்ம பண்ணுறோம், ஒரு யாகம் பண்ணுறோம், மந்திரம் சொல்கிறோம், பூஜை பண்ணுறோம், அது இருந்தாலும் வந்துடும், சடங்குகள் வரலாம், ஏதோ வரலாம், முடிவு ஏற்படும், முடிவில் ஏற்படலாம். ஆனால் தசரத யாகம் பண்ணிச்சு அவர் 4 ரத்னங்கள் கிடைச்சது இருக்கு. ராமருக்கு சத்ருகன் பரதன் லட்சுமணன் கிடைச்சா அவருக்கு. அது மாதிரி அறவழிகளில் செஞ்சு கிடைக்கும். இவர் செய்கிற ஒவ்வொரு அறமும், பகவான் செய்கிற ஒவ்வொரு அவதாரமும் ஒரு காரணம் பண்ணு ஒரு பலன் அமையிறது அப்படிங்கிறார். அமைவுரை அமரரும் படைத்தல் அழித்தல் சம்ஹாரம் ஆகியவற்றை தங்களுக்கு நிலையிட்டு கொடுத்த சர்வேஸ்வரனை மறுக்காமல் தங்களுக்கு உயிரினருக்குள்ள அறியே பிரம்ம முதலிய தேவரும். இந்த இடத்துல மறுக்காமல் தான் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் இதை நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்ம முக்கியமாக சொல்லுவோம், மறுக்காமல் விளக்காமைன்வோம். இந்த பக்தின்றதை நான் ஒன்று சொல்ல முக்கியமாக மறந்துட்டேன், அதோட இப்போ இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னன்னா, அதாவது அடியான் சொன்னது போல எதை ஜம்ப் பண்ணிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னால முடியல சில சமயத்தில். அது ஞாபகம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. பக்தி என்றதை இப்போ சொல்கிறார, பக்தின்னா என்றது முதல்ல தெரியும் உங்களுக்கு. பக்தி 3 ஸ்டேஜ். ப்ராட்லி ஸ்பீக்கிங் ராமானுஜர் 7 ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ் சொல்கிறார். இதில் பகவத்கீதையில் 12ஆம் சாப்டரில் 5 ஸ்டேஜ் பக்திக்கு. பட் ஜெனரலாக ஸ்பீக்கிங் 3 ஸ்டேஜ். ஆரம்ப திசை பக்தி, மத்திய திசை, முற்றின திசை. முற்றின திசை பக்திக்கு தான் ஞானம் பேர். தயவுசெய்து நீங்கள் பல பேருக்கு தெரியாது. அதாவது ஞானம்னாக்கா ஈக்குவேட்டிங் வித் நாலேஜ். அறிவுன்றது வேற, ஞானம்ன்றது வேற. முதல்ல நினைச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகவானை பற்றிய ஞானம் முற்றம் அவருக்கு பக்தி ஏறும். பகவானை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள நம்முடைய பக்தி மெதுவாக ஏறிக்கொண்டே வரும். ஞானம் முற்றினால் பக்தின்னு வரும். அது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் வரும் அந்த ஆர்டரில். அந்த பக்தி முற்றி நிலைக்கு தான் ஞானின்னு பேர் உங்களுக்கு. நீங்கள் ஞானின்னு முதல்ல சொல்லக்கூடாது. நான் 4 புக்கு படிச்சுட்டு நான் ஞானின்னு சொல்லக்கூடாது. அந்த ஞானம் முற்றி நிலையில் வரக்கூடிய பக்தி வர்றதுக்கு அந்த பக்திக்கு தான், அந்த முற்றி நிலை தான் பக்தின்னு பேர். அது முற்றிய பக்தி. அதனால தான் நீங்கள் திருவாய்மொழி 3ஆம் பிரிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பரபக்தி, பரஞானம், பரமபக்தி 3 ஸ்டேஜ். இப்போ நம்ம இதுதான் ஆரம்ப பக்தி. இப்போ சொன்னது என்ன தெரியும், இந்த பக்தியெல்லாம் பரபக்தி. ஆரம்ப நிலையில் பக்தி இருப்பவர்களுக்கு பகவான் எளியவனாக துணை போகிறார். அது தான் ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி என்றால் ஏதோ ஒரு வேளை மீரா, தியாகராஜா இல்லை ஆழ்வார் மாதிரி பக்தி இருந்தால் நம்ம உதவ போடுக்கு நம்ம பக்தி வரமாட்டான்னு நினைக்காது. பக்தியின் ஆரம்ப இருப்பவர்களுக்கு பகவான் தன்னை எளியவனை ஆக்கி கொண்டு உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கவலை பிச்சாரி உதவி செய்கிறார். இந்த பக்தியில் சொல்ல போற இந்த பக்தி, இந்த
பக்தியோடைய அடியவருக்கு எளியவன், பக்தியோடைய அடியவருக்கு எளியவன் சொல்றது அந்த பக்தி ஆரம்ப நிலை பக்திக்கு தான் சொல்றான். இது போக போக அவங்களுக்கு தெரியும். அது மத்திய திசை பக்தி, இது ஒரு பரம பக்தி. இது இதெல்லாம் பின்னால் தெரியும் இந்த திருவாய்மொழியில். அதனால இப்போ நம்ம தான் ஆரம்பிக்கிறோம். திருவாய்மொழியே முதல்ல 20 பாசத்தை விட்டுருங்க. 20 பாசனம் ஃபவுண்டேஷன். முதல்ல 20 பாசனம் ஆக்சுவல் திருவாய்மொழி மூணாம் திருவாய்மொழி ஆரம்பம். இதில் பரபக்தி ஆரம்பம். இந்த பரபக்தி ஆரம்பத்தில் இந்த இடத்துல சொல்றாரு. இது ஞாபகம் வச்சுக்கணும். படைத்தல் அழித்தல் சம்ஹாரம் ஆகியவற்றை தங்களுக்கு நிலையிட்டு கொடுத்த சர்வேஸ்வரனை மறுக்காமல் விளக்காமின்னு சொன்னேன். இந்த இடத்துல ஆரம்ப பக்தின்றதுக்கு அப்படியே பெருமாள் சேவிச்சோ பூஜை போட்டதோ அது கூட சொல்லவா. ஆரம்ப பக்தின்றது விளக்காமைன்னு ஒன்று இருக்கு. அந்த சாஸ்திரம் நீங்க தெரிஞ்சு விளக்காமைன்னா பகவானை பூஜை பண்ணி சேவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. பூஜை பண்ணல சேவிக்கல, ஆனால் பகவானை ஒப்புக்கொள்றேன், விளக்கலை, பகவான் தான் எல்லாம் அப்படியே ஒப்புக்கொள்றேன், அந்த நிலைக்கே ஆரம்ப பக்தி தான். பகவானை விளக்காமல் தான் போதும். நம்மளாம் விளக்குறமா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அசஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் நாம பிகினிங்கில் இருக்குமா இல்லையா தெரியணும். பிகினிங் முதல்ல பிகினிங் வந்துருக்குமா பார்க்கணும். விளக்காமை முக்கியம். விளக்காமைன்னா 24 மணி நேரம், ஒரு வாரம், ஒரு வருஷம், லைஃப் டைம் பூரா, ஒரு நிமிஷம் எப்போ கூட எப்போ எந்த மொமெண்ட்லையும் சே என்ன கடவுள் நம்ம செஞ்சான் அப்படின்னு அது விளக்காமையாது. மொத்தம் நீங்கள் செஞ்சதெல்லாம் போச்சு, பூஜையெல்லாம் போச்சு. நம்ம கர்மா நம்ம என்ன செய்யறோம், நம்ம 10 நாள் பூஜை பண்ணோம், 108 கேசத்தை செழிச்சுமே, பகவான் நம்ம செய்யலையே, தண்டம் பகவான் சொன்னாங்கன்னா அதெல்லாம் போச்சு. விளக்காமை. பகவானை விளக்கக்கூடாது. அதாவது ஏதோ ஒரு ரூபா போட்டால் வெயிட் மிஷின் வந்துடுற மாதிரி உடனே பகவான் கொடுப்பா, அது இல்லை பகவான் செய்யுது. எப்போ எங்க உங்களுக்கு தரணும், எப்போ எங்க உங்களுக்கு தண்டிக்கணும், ரெண்டும் அவருக்கு தெரியும். அப்படின்னு நீங்க ரெகனைஸ் பண்ண போறோம். அது தெரியாது, நம்ம ரெகனைஸ் பண்ண மாட்டோம். நம்ம 1000 பாவங்கள் பண்ணாலும் அதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம செய்ய கொஞ்சம் பூஜையை நினைச்சுட்டே இருப்போம், செஞ்சுமே. அதனாலதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். எல்லாரும் செல்ஃப். இன்னுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு, திருடர் கொலைகாரர்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் சம்டைம்ஸ் நம்ம கிடையாது. உங்களுக்கு நான் கிரிமினல் கேஸ் நடத்தி சொல்றேன். உங்களுக்கு சில திருடர்கள் கொலைகாரர்கள் பழகியிருக்கேன். உண்மையே பேசலாம், ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க, சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்கள் உதாரணமாக சொன்னேன். நான் 7 கொலைகள் பண்ண திருநெல்வேலி கிளைண்ட்டை போய் நாங்கள் கேஸ் நடத்தினோம். நாராயணசாமி அந்த காலத்தில் 7 கொலையிலும் தப்பிச்சுட்டாங்க. செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் எப்படியா அப்பீலாம் போட்டு ஜெயிச்சுட்டே வந்துட்டோம். 7 அக்விட்டட். 8வது முறை போலீஸ் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு வேற கொலையில் இவரை மாட்டி வச்சுட்டாங்க. 2 ஐ விட்னஸ் போட்டாங்க. அதில் தூக்கு தண்டனை ரசித்தோம். யூ காட் டிசன்ஸ். அப்பீல் வந்துச்சு. அப்பீல் தான் நடத்தினோம் இந்த ஹைகோர்ட்டில். நடிச்சினாக்கா அப்பீலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சு. எங்கள் சீனி நடிச்சா நாராயணசாமி மலையாருன்னு. நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரும் துக்கமாக போச்சு. ஐயோ அவர் 1000 தண்டனையாக மாற்ற முடியலையே, விடுதலை பண்ண முடியல. நாங்கள் மனசு சரி ஜெயிலில் இருக்கோம், போய் பார்க்கலாம். 2 பேரும் போய் ஜெயிலில் போய் பார்த்தோம். பார்த்தா அந்த கொலைகாரன் நாங்கள் துக்கமாக பேசுகிறோம், அவன் சந்தோஷமாக என்கிட்ட பேசுகிறான். சீக்கிரம் அந்த ஆள் பார்த்தீங்களா சாமி சொல்கிறான். சாமி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா, நான் கொலை பண்ணேன், தப்பிச்சுன்னேன், கொலை பண்ண தடிக்கிறாரு. சாமி நின்று கொள்ளுங்க அவன் சொல்கிறான். நமக்கு தெரியாது, நின்று கொள்ளுங்க அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை. ரிலாக்ஸ்டாக செத்து போகிறான், ரிலாக்ஸ்டாக தூக்கு தண்ணி போகிறான். அது நான் என்ன சொல்கிறேன், அவன் கொலைகாரனாக இருக்கலாம். ஆனால் அந்த வாட் இஸ் காட் செஞ்சுதான் பாருங்க. பெருமாள் கருவனை என்ன செய்யும், நம்ம எப்படி ஒரு சின்ன துக்கம் வந்து வரைச்சே என்ன நம்ம பூஜை பண்ணோம், 108 சேவிச்சாச்சு, ஒரு தூரத்துக்கு 108 தேங்காய் உடைச்சாச்சு, முடியல இப்போ தான் போட்டு வந்தேன், உடனே இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னாக்கா இதே நம்ம இது. அதனால தான் விளக்காமைன்ற இந்த இடத்துல அமைவுடைய இந்த பாட்டுக்கு விளக்காமை. மறுக்கக்கூடாது நீ பகவானை. எந்த மொமெண்ட்லையும் எவ்வளோ துக்கத்துலையும் எவ்வளோ கஷ்டத்தையும் பகவானை பெய்யாருங்க. தயவுசெய்து உங்களுக்கு ஒரு கர்மா ஆல்வேஸ் ஃபாலோஸ் யூ லைக் எ ஷேடோ. ராதாகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக சொல்றாரு. ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி 2 வால்யூம் இருக்கு, கேட்கறது யாரப்பா டைம் இருந்தால் படிங்க. அது மாதிரி புக்கு எதுவும் கிடையாது, ஏதோ புக்கு இருக்கு படிக்காது என்கிட்ட, அதை படிக்க மாட்டேன். இந்தியன் ஃபிலாசபி 2 வால்யூம் இருக்கு. ராதாகிருஷ்ணன் ஒண்டர்ஃபுல்லாக செய்தார். போத் சைட்ஸ் 2 பக்கமும் ஆளாக செய்தார். அதில் ஹவு கர்மா ஃபாலோஸ் யூ லைக் யூ ஷேடோ. நமக்கு வந்துட்டு நம்ம கர்மா நம்ம எத்தனை ஜென்மத்தில் எவ்வளோ பண்ணோம் நமக்கு தெரியுமாண்ணா. நம்ம இந்த ஜென்மத்தை மாதிரி நேற்று பண்ணது நினைச்ச தப்பட நம்ம இன்னைக்கு ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவருக்கே தெரிய போகிறது.
ஆனால் நமக்கு உடனே உடனே பகவான் நம்ம இது ஒன்று செய்ய மாட்டேங்கிற என்ன பகவான் வெறுப்புச்சே இதெல்லாம் கடவுளா அப்படின்ட்டு இந்த இந்த பெருமாள் நம்பிக்கையில் ஒன்று அந்த கோயில் இல்லை அந்த கோயில் போய் இல்லைன்னா மாதவரம் போகிறது இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி போகிறது இல்லைன்னா ஐயப்பன் போகிறது இல்லைன்னா சாய்பாபா போகிறது கடவுள் மாற்றிலே போகிறோம் ஷர்ட்டு பேண்ட் மாற்றுற மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த ஃபெய்த் இன் காட் அதுதான் விளக்காமை நீ அது ஒன்று திட்டா முடியாது போகிறோன்ற பகவான் நம்மளை பார்த்து அதான் பக்தின்ற அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீ என்னை திட்டாமல் இருந்தால் போறியா பகவான் நம்ம கேள்வியார் அதுதான் அமைவுடை அதுக்கு அர்த்தம் அமைவுடை முதல் அமரரும் அந்த லைனில் இதை புக்கு வச்சுருங்களையும் அதை படிச்சுங்க அப்புறம் யாவையும் யாவரும் அப்படின்னு போட்டு பாருங்க அறிவில்லாத அறிவுடைய பொருள்களும் தானாம் அமைவுடைய நாரணன் எல்லா பொருள்களும் தனக்குள்ளே சமைந்தை அதலால் நாராயணன் எனும் திருநாமத்தை உடையவன் அது உங்களுக்கு தெரியும் மூச்சு இப்படி பாஷாலும் தெரியும் நாராயணன் நார ப்ளஸ் அயன நார ப்ளஸ் அயன நாரங்களையெல்லாம் தனகத்தை உலகத்துக்களே உயிர் உள்ள உயிர் இல்லாத எல்லாவற்றையும் தன் தேகமாக கொண்டவன் அயனமாக கொண்டவன் நாராயணன் நார ப்ளஸ் அயன நாராயணன் மீனிங் அதுதான் தானாம் அமைவுடைய நாராயணன் அப்படிப்பட்டவனுடைய அவதார மகிமையை யாராலும் அறிய முடியாது ராமர் பழையனால் 1,00,000 பேர் இருக்கான் 4-5 பேர் தான் ராமன் பகவான் ஜெயிச்சான் மற்றவெல்லாம் முடிக்கிறான் ராமர் நான் இப்போ கொஞ்சம் நாள் சொன்ன உதாரணம் விஸ்வாமத்துக்கு தெரியுது வசிஷ்டருக்கு நன்னாவே தெரியும் தசரதர் 1000 யாகம் பண்ணியிருக்கலாம் ஐயோ என் பையன்றார் நம்ம சொல்றது இல்லையா ஐயோ சின்ன பையன் இப்படி பண்ணுறாலும் சொல்ல மாட்டோமா சின்ன பையன் ஆக்சுவலாக தசரதர் ஒன்று ஆகிறார் அதனால் 1000 யாகம் பண்ண தசரதர் தெரியல ஆனால் உண்மையான பக்திகளை விஸ்வாமத்தருக்கும் தெரியல அதோட வசிஷ்டருக்கு தெரியும் அதனால் ராமர் கூட பையனோட கிருஷ்ண கூட பக்கம் 1,00,000 பேருக்கு கிருஷ்ணன் பகவானு தெரியும் பஞ்சபாண்டவர்களுக்கு மாத்திரம் தெரியுது திரௌபதி தான் அதிகமாக பக்தியோடு இருந்தா கிருஷ்ணகிட்ட ஆனால் அதுதான் கடைசியில் அந்த சகுனி மட்டும் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறோம் கிருஷ்ணன் வந்து ரொம்ப அவங்க கிருஷ்ணன் வந்து பவர்ஃபுல்னு சொல்கிற பகவான் சொல்லலை அதனால் நம்ம சுற்றி நம்ம யார் அதுக்கு தான் எப்பவுமே நம்ம பெரியவா என்ன சொல்லிருக்காருன்னா யாரையும் எப்போதும் துச்சமாக மதிக்காத அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து நம்முடைய கர்மானதை மறந்துட்டு பிளேம் கேம் பண்ணாது இன்னொருத்தர் பிளேம் பண்ணிட்டு இருக்காது அதே நெவர் பிளேம் காட் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் அந்த அமைவுடை இந்த 3 பாசனங்கள் அடியே இன்னைக்கு முடித்தேன் அதுக்கு மேலே 7 பாசனத்தை ஒரு நாள் புத்தகம் முடிச்சானோம் ஏன்னா நான் இன்றைக்கி 10 பாசனம் முடிக்கலாம் பார்த்தேன் 5ஆவது முடிக்கலாம் பார்த்தேன் இப்போ 3 தான் முடிச்சுது ஏன் இப்போ அடுத்து நடக்கிறேன்னா 5ஆம் பாசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முதல் பாசனம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ 5ஆம் பாசனம் இம்பார்ட்டன்ட் பாசனம் அது புதன்கிழமை அன்றைக்கி நம்ம பார்ப்போம்